காயீனுக்கு தண்டனை. அப்பொழுது காயீன் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து விடுகிறான். அவனுடைய கொலை பாதகத்தின் நிமித்தமாய் கர்த்தர் காயினை தண்டிக்கிறார். காயினோ தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிகவும் கடினமானது என்றும் அந்த தண்டனையை தன்னால் சகிக்க முடியாது என்றும் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான். காயின் மனவேதனையோடும் மன விரக்தியோடும் பேசுகிறான் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் நமக்கு தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு உண்டு. நம்முடைய பாவங்களுக்கு நாம் வருத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்முடைய வேதனையை அகற்றுவார். காயினோ தன்னுடைய பாவத்தை அங்கீகரிக்கவில்லை. அவன் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பவும் இல்லை. கர்த்தரோ தம்முடைய நீதியினால் காயினை தண்டிக்கிறார். காயின் கர்த்தரிடத்தில் பாவ அறிக்கை செய்வதற்கு பதிலாக கர்த்தர் தனக்கு கொடுக்கும் தண்டனை கடினமானது என்று புலம்புகிறான். காயினுடைய பாவம் அதிகரிக்கிறது. தன் சகோதரனை கொலை செய்தது காயின் செய்த முதலாவது பாவம். அவன் கர்த்தருடைய சமூகத்திலே தன் பாவத்தை அறிக்கை செய்யாமல் இருப்பதும் கர்த்தருடைய நீதியான தீர்ப்புக்கு எதிராக பேசுவதும் காயின் மேலும் மேலும் செய்கிற பெரிய பாவங்களாகும். சாத்தான் காயினை ஆளுகை செய்கிறான். இதுவரையிலும் காயினுக்கு எரிச்சல் மாத்திரமே இருந்தது. இப்போது அவனுக்கு எரிச்சலோடு விரக்தியும் சேர்ந்து வந்திருக்கிறது. சாத்தான் காயினை மொத்தமாக வஞ்சித்து விடுகிறான். காயின் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் தன்னை உயர்த்துகிறான். தன் சகோதரனை கொன்று போட்டது பெரிய பாவமல்ல என்றும், ஆனால் கர்த்தரோ தனக்கு கடினமான தண்டனையை கொடுத்து அநியாயம் செய்கிறார் என்றும், இவ்வளவு பெரிதான தண்டனைக்கு தக்க பாவம் எதுவும் தான் செய்யவில்லை என்றும் காயின் கர்த்தரோடு விவாதம் பண்ணுகிறான். காயின் நரகத்திற்கு போக வேண்டியவன். நரகத்திற்கு தப்பிக்கும் வழியை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். ஆனால் காயினோ கர்த்தருடைய கிருபையின் வழியை பயன்படுத்தாமல் தன்னுடைய சொந்த வழியிலே நரகத்திற்கு போகிறான். அவன் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறான். காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்றும், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் என்றும் சொல்லுகிறான். காயின் தனக்குத்தானே தீங்கு செய்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய சமூகத்தில் இராதபடிக்கு காயினே விலகி போகிறான். காயின் இந்த தேசத்திலிருந்து விலகி போவதற்கு அவனுடைய பாவமே காரணம். காயின் கர்த்தரை விட்டு விலகி போனால் அவனுக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்காது. இந்த தேசத்திலிருந்து துரத்தப்பட்டால் தன்னுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கும் என்பதையும் காயின் அறிந்திருக்கிறான். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன் என்று காயின் கர்த்தரிடத்தில் புலம்புகிறான். காயின் கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி போனால் அவனுக்கு பாதுகாப்பு இருக்காது. மனுஷருடைய கோபமும் விரோதமும் அவனுக்கு விரோதமாக எழும்பும். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்று காயின் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி எங்கே அலைந்து திரிந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. காயினுடைய ஜீவனுக்கு எப்போதுமே ஆபத்து வரும். காயின் தனக்கு வரும் ஆபத்தை பற்றி சொல்லும்போது, இந்த பூமியிலே காயினை தவிர அவனுடைய பெற்றோரை தவிர வேறு மனுஷர் யாருமே இல்லை என்று வேத பண்டிதர்கள் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவன் தன்னுடைய ஜீவனை குறித்து பயப்படுகிறான். தன்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் தன்னை கொன்று போடுவான் என்று புலம்புகிறான். இந்த பூமியிலே காயினின் காலத்திலே இப்போது மனுஷர் இல்லாவிட்டாலும் தேவனுடைய சிருஷ்டிகள் ஏராளமாய் இருக்கிறது. தேவனுடைய சர்வ சிருஷ்டிகளும் தனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது என்றும், அவை தனக்கு சத்துருவாய் இருக்கிறது என்றும் நினைத்து
காயின் பயப்படுகிறான். கர்த்தரோ காயினுக்கு சொன்ன தம்முடைய தண்டனையை மாற்றவில்லை. கர்த்தர் தாம் சொன்ன தண்டனையை உறுதி பண்ணுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நீதியானது. காயினை தண்டிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நீதி. அவனை பாதுகாக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் காயினை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையினால் காயின் மனுஷருடைய கோபத்திற்கு தப்பிக்கிறான். காயின் மீது தேவனுடைய தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதினால் அவனை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை எளிதாக கொன்று போடுவான். ஆகையினால் காயின் எங்கே போனாலும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் போக வேண்டியதாயிருக்கிறது. காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்றது மிகப்பெரிய பாவம். கர்த்தர் அதற்காக காயினை தண்டிக்கிறார். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. கர்த்தரே காயினுக்கு தண்டனை கொடுப்பார். கர்த்தருடைய கரத்தில் பட்டயம் இருக்கிறது. கர்த்தருடைய பட்டயத்தை மனுஷர் தங்களுடைய கைகளில் பிடித்துக்கொண்டு அதை தங்களுக்கு சித்தமானபடி பயன்படுத்தக்கூடாது. காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தம். இதற்காக கர்த்தர் காயின் மேல் ஒரு அடையாளத்தை போடுகிறார். இந்த அடையாளத்தின் மூலமாக காயினுக்கும் மனுக்குலத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் காண்பிக்கப்படுகிறது. காயின் தன் சகோதரனை கொன்றவன் என்பதற்கு அவன் மீது போடப்பட்ட அடையாளம் சாட்சி சொல்லுகிறது. ஆதாமிற்கு இப்பொழுது 130 வயதாகிறது. இது வரையிலும் உள்ள வேத வசனங்களில் ஆதாமிற்கும் ஏவாளுக்கும் காயினும் ஆபேலும் பிள்ளைகளாக பிறந்தார்கள் என்று மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னும் வாக்கியம் இருப்பதினால் காயினை தவிர இக்காலத்தில் மேலும் பலரும் பிறந்திருக்க வேண்டும். வேத பண்டிதர்களில் சிலர் ஆதாமின் சந்ததியை கணக்கிட்டு இந்த வசனத்தின் போது சுமார் 5 லட்சம் ஜனங்கள் இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். காயின் தனக்கு ஒரு பட்டணத்தை கட்டினான். பட்டணத்தை கட்டுவதற்கு பல ஆட்கள் தேவைப்படும். ஆகையினால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் குமாரரும் குமாரத்திகளும் பிறந்து தங்களுடைய இனத்தை பெருக்கி இருப்பார்கள். கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இது சரீரத்தில் போடப்பட்ட அடையாளம் அல்ல. காயினை கொன்று போடுகிறவனை கர்த்தர் பழிவாங்குவார் என்னும் உறுதிமொழியை இந்த வாக்கியம் விளக்குகிறது.